லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். பார்ப்பனர்கள் பகவான் புத்தர் கொண்டுந்தாலும் பரவாயில்ல, பௌத்தத்தை அபகரிச்சிட்டாங்க. பார்ப்பனர்கள் அபகரிச்சிட்டாங்க. இந்த அநீதி பௌத்தத்துக்கும் பார்ப்பனர்களுடைய போர் என்றது ஒரு காலகட்டத்துல பௌத்த எழுச்சி ஏற்பட்டது. பார்ப்பனம் வீழ்ச்சி ஏற்பட்டது. பௌத்த எழுச்சி ஏற்படும், பார்ப்பன எழுச்சி ஏற்பட்டது. 3000 வருஷத்துடைய வரலாறே அப்படிதான் சொல்லுது. ஆனா இன்னைக்கு பார்ப்பனர்கள் எந்த உருவத்தில் இருக்காங்கன்னு பார்க்கணும். இன்னைக்கு RSS, BJP இத பார்ப்பனர்கள் இருக்கக்கூடிய சமூகத்துல இவங்க ஒதுக்கி வச்சிருக்க ஒதுக்கி இருந்தாங்க. அந்த பார்ப்பன கொள்கை கடைசி வரைக்கும் அன்டச்சபிளா ஒரு நெருப்பு போடனாங்க, ஒரு மின்சார கூட கடைசி வரைக்கும் அந்த பார்ப்பன கொள்கை தொட முடியாத போச்சுட்டார் பாபா. எல்லா ஜாதிக்கும் மக்களுக்கு எல்லா மனிதர்களும் ஏற்றுக்கிற ஒரு மனப்பான்மை யாருன்றதுன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள். பௌத்தம் போது ஒரு சிலர் தான் தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய ஒரு இயக்கமா இருக்கு. ஒரு காலத்துல பௌத்தம் எப்படி இருந்தது வரலாறு சொல்லுது. பௌத்தத்துடைய வரலாறு 3000 வருஷங்களுடைய பார்ப்பனர்களுக்கும் பௌத்தத்துக்கு தான் போர்ன்ற பாபா பேசிட்டார். புரட்சி எதிர்ப்புரட்சின்ற புத்தகத்துல அந்த புக்கை படிக்கும் போது வரலாறு, இந்தியாவுடைய வரலாறு, புரட்சின்றது பௌத்தம், எதிர்ப்புரட்சின்றது பார்ப்பனர்கள். அந்த புக்கு படிக்கும் போது தான் நம்மளுடைய வரலாறு தெரியுது. பௌத்தம் எப்படி எந்த அளவுக்கு இருந்தது, அது எதிர்கட்சியா இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் எப்படி அழிச்சாங்க, அழிக்கிறதோட அபகரிச்சிட்டாங்க எல்லாத்தையும். அந்த அபகரித்து பார்க்கும்போது எல்லாத்தையும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பார்ப்பனத்தையும் பார்த்தீங்கன்னா அது பின்னாடி எல்லாமே பௌத்தமா இருக்கு. அந்த அபகரிக்கிறது அதான் ஓஷோ கூட சொல்றாரு, ஒரு ஜீசஸ கொலை செய்த போல புத்தர் கொலை செய்திருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்ல நபிகளார்கள் கொண்ட மாதிரி புத்தர் கொண்டுட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவங்க 2 பேருக்கு நடக்காத அநீதி பகவான் புத்தருக்கு நடந்தது. பார்ப்பனர்கள் பகவான் புத்தரை கொண்டு இருந்தாலும் பரவாயில்ல, பௌத்தத்தை அப்படியே அபகரிச்சிட்டாங்க. பார்ப்பனர்கள் அபகரிச்சிட்டாங்க. அவங்க 2 பேரும் நடந்தவங்க கொடுமை அநீதி பகவான் புத்தருக்கு தான் நடந்ததுன்றாரு. அதுபோல இங்க இருக்கக்கூடிய அடையாளம், எல்லா அடையாளங்களும் இங்க இருக்கக்கூடிய இந்து அடையாளங்கள், இன்னைக்கு சொல்ற எல்லா கோட்பாடுகள் பார்த்தீங்கன்னா எல்லாம் பௌத்த தத்துவ கோட்பாடு தான். அந்த அளவுக்கு எல்லாத்தையும் அபகரிச்சுட்டு ஒரு அநீதி இருக்கு. இந்த அநீதி பௌத்தத்துக்கும் பார்ப்பனர்களுடைய போர் என்றது ஒரு காலகட்டத்துல பௌத்த எழுச்சி ஏற்பட்டது, பார்ப்பனம் வீழ்ச்சி ஏற்பட்டது. அப்படியே பௌத்த எழுச்சி ஏற்படும், பார்ப்பன எழுச்சி ஏற்பட்டது. அதனால தொடர்ந்து நடந்திருக்கு. 3000 வருஷத்துடைய வரலாறே அப்படிதான் சொல்லுது. ஆனா இன்னைக்கு பார்ப்பனர்கள் எந்த உருவத்தில் இருக்காங்கன்னு பார்க்கணும். நீ எந்த உருவத்தில் பார்க்கணும் அந்த கண் இருந்து நிற்குது அப்படின்னும் போது இன்னைக்கு RSS, BJP இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இது எப்படி எதிர்கொள்வதுன்னு தான் நம்மளுடைய ஒரு யுக்தி இருக்கு. அதனால நீ காலையிலிருந்து பௌத்தத்தை பற்றி பேசும்போது எல்லா கோட்பாடுகளும் எல்லாமே எல்லாம் வந்திருக்கக்கூடிய எல்லா ஸ்காலர்ஸ் எல்லா பௌத்த கோட்பாடுகள் தத்துவத்தை எல்லாம் சொல்லியிருப்பாங்க. நான் நேரத்தை அதிகமாக இல்லை. நான் எனக்கு தெரிஞ்ச பௌத்த கோட்பாடுகள் மட்டும் சொல்றேன். ஏன்னா பௌத்தம்ன்றது ஒரு மனிதனை சொல்றது, ஒரு சமூகத்தை சொல்றது, ஒரு சமூகத்தை சொல்றது. இதை தாண்டி பௌத்தத்தை எதுவுமே கிடையாது. நீ வரும்போது விழுப்புரத்துல இருந்து வரும்போது புத்தாருக்கு அம்மா படிச்சேன், அமல் பிரகாஷம் ஒரு பிரதர். அது படிக்கும் போது அது எல்லாமே சேரியுடைய மக்கள், இந்த மக்களுடைய தத்துவமா இருந்ததுனா இல்ல பௌத்தம் முன்னாடி சேரி மக்கள் பௌத்த பிரகாரம் வாழ்ந்தாங்களா இல்ல பௌத்தத்தை படிச்சுட்டு அப்படியே வாழ்ந்தாங்களான்னு தெரியல. அப்படியே ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. பௌத்த புத்தாயத்தம்மா புக்கை படிச்சோம்னா சேரி மக்களுக்கு 100% பொருத்தமா இருக்குது. இந்த மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு 100% பொருத்தமா இருக்குது. அது எதை எடுத்தாலும் சரி, ஒரு கிறிஸ்தவ சொன்னாலும் எங்க இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட தான், பௌத்த சொன்னாலும் சரி இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட தான். ஏன்னா ஒரு மனிதனை சொல்லியிருக்கோம், அன்பை போதிச்சிருக்கும், ஒரு சமூகத்தை போதிச்சிருக்கும், ஒரு சமூகத்தை போதிச்சிருக்கும். இது எங்க இருக்குதுன்னு பார்த்தா இந்த மக்கள் கிட்ட தான் இருக்கு. அதனால்தான் இங்க இருக்கக்கூடிய
அரசியல் சீர்திருத்தம் தேவையா, சமூக சீர்திருத்தம் தேவையா? இந்த ரெண்டு இடத்துல எதை கையில் எடுக்கணும்னு நிறைய பேர் ஒருத்தர் சொல்லுவாங்க, இல்ல அரசியல் சீர்திருத்தம் தான் தேவைன்னா, ஒரு நபர் சொல்லுவாங்க, இல்ல சமூக சீர்திருத்தம் தான் தேவை சமூகத்துக்கு. அப்போ சமூக சீர்திருத்தம் என்ன? நீ சமூக சீர்திருத்தம் இருக்குது அப்படின்னா எதால இருக்குது? நான் இங்கே எதிர்க்கக்கூடிய இங்கே இது நடுவுல என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடுவுல ஜாதின்னு ஒண்ணு இருக்கும். அவரே இந்தியா இருக்கும், நானே இந்தியா இருக்கும். நடுவுல இடையில என்ன இருக்குதுன்னா ஜாதியா இருக்கும். திராவிடம் சொல்லுவாங்க, அவரும் திராவிடம் இருப்போம், நம்மளும் திராவிடம் இருப்போம். நடுவுல இருக்குன்னா ஜாதி தான். தமிழன்னு சொல்லுவாங்க, தமிழ் நடுவுல அவரும் தமிழ்னா இருப்போம், நானும் தமிழ்னா இருப்போம். நடுவுல இருக்குதுன்னா ஜாதி தான். அது கூட இந்துன்னுவாங்க, இந்து மதம்வாங்க. அந்த இந்து மதத்துக்கு நடுவுல இருக்கிறாங்க ஜாதி தான் இருக்கு. அது அப்படியே வரிசையா சொல்லிட்டு போகலாம். விவசாயம் சொன்னாலும் சரி, நடுவுல ஜாதி தான் இருக்கு. தொழிலாளின்னு சொன்னாலும் சரி, நடுவுல ஜாதி தான் இருக்கு. அப்போ இந்த நடுவுல எது இருக்குன்னா ஜாதி. இந்த ஜாதிதான் சமூக சீர்திருத்தம் பண்ணணும். சீர்திருத்தம் அதுதான் பண்ணணும். அப்ப யாருக்கு இந்த சமூக சீர்திருத்தம் பண்ணணும் அப்படின்னும் போது, பார்ட்னர் கொள்கையை 4 வர்ண கோட்பாடு ஏற்றுதுன பிராமண, சத்திரிய, வைசியம், சூத்திரர். இந்த மக்களுக்கு சமூக சீர்திருத்தம் பண்ணணும். ஏன்னா ஜாதிங்கிறது அந்த மக்களுக்கு தான் இருக்கு. அப்ப அவங்கதான் அந்த சமூக சீர்திருத்தத்தை, அந்த சித்தாந்தத்தை எடுத்து கொண்டு போயிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் அந்த தத்துவ பிரகாரம் அவங்க கொண்டு போகணும். அதுக்கு எதிரான மக்கள் யாரு? 2500 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கிற சித்தாந்த 4 வர்ண கோட்பாட்டுகளுக்கு எதிரான மக்கள் யாருன்னா அவர்கள் ஜாதியற்றவர்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட எஸ்சி/எஸ்டி மக்கள், தலித் மக்கள். இந்த மக்கள் தான் 4 வர்ண கோட்பாடு பார்க்கிற தத்துவம் சொல்லும் போது, இந்த 4 வர்ண தத்துவ கோட்பாடு ஒரு மனிதனையே இல்லை, சமத்துவம் இல்லை, சமூகத்துவம் இல்லை, இது கடவுள் படைப்பு இல்லை, இது பார்க்கிற மனிதர்களுடைய படைப்பு, இது ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னதுதான் சேரி காலி ஒதுக்கப்பட்டு இருக்கிறாங்க. அதுதான் பாபா அம்பேத்கர் சொல்றாங்க. அன்டச்சபிள்ன்றது இதை பார்ப்பனர்கள் இருக்கக்கூடிய சமூகத்துல இவங்கெல்லாம் இவங்க ஒதுக்கி வச்சிருக்க, ஒதுக்கி வைக்கல, ஒதுக்கி இருந்தாங்க. அந்த பார்ப்பனர் கொள்கை கடைசி வரைக்கும் அன்டச்சபிள் ஒரு நெருப்பு போடனாங்க, ஒரு மின்சாரம் கூட கடைசி வரைக்கும் அந்த பார்ப்பனர் கொள்கை தொட முடியாத வச்சிருந்தார் பாபா அம்பேத்கர். அது கூட இங்க இருக்கக்கூடிய அந்த மக்கள் ஜாதியற்றவர்கள். அந்த மக்கள் பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களா இருக்கக்கூடிய தலித் மக்கள் பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா ஜாதின்றதே கிடையாது. நீ கார்ல் மார்க்ஸ் பேர் பாத்தீங்கன்னா சேரியில பார்த்தா இருக்கும், லெனின் பாத்தீங்கன்னா சேரி மக்கள் பத்துல ஸ்டாலின் பாத்தீங்கன்னா பேர் இருக்கும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி பேர் இருக்கும், நேரு பேர் இருக்கும், பட்டேல் பேர், ராஜேந்திர பிரசாத் இல்ல, இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் காமராஜரோட பேர் இல்ல, அண்ணாவோட பேர் இல்ல, கருணாநிதி பேர் இல்ல, ஜெயலலிதா பேர் இல்ல, முத்துராமலிங்க தேவர் பேர் இல்ல, ராமதாஸ் பேர், எல்லா பேரும் சேரி மக்கள் மத்தியில் இருக்கும். ஏன்னா ஜாதியற்ற மக்கள். ஆனால் இந்த மக்கள் எல்லாத்தையும் ஏற்றுப்பாங்க, எல்லா பேரும் ஏற்றுப்பாங்க, எல்லா தத்துவம், எல்லாருடைய அரசியல் ஏற்றுப்பாங்க. ஜாதியற்ற மக்கள் இங்க அரசியல் கொடி பாத்தீங்கன்னா எந்த கட்சி கொடி தான் பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களா இருக்கக்கூடிய இந்த மக்கள் இருக்கிற பகுதியில் போனா எல்லா அரசியல் கட்சி கொடியும் இருக்கும். ஏன்னா யாரையும் பார்க்க மாட்டாங்க. எல்லா ஜாதியற்ற மக்கள் எல்லா மனிதர்கள் ஏற்றுக்கிற ஒரு மனப்பான்மை யாருன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள். அதே மற்ற மக்கள் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்ட ஜாதி இருக்கு. அந்த ஜாதி இருக்கிற மக்கள் கிட்ட சமூக சீர்திருத்தம் தேவை. இன்னைக்கு போயிட்டு தமிழ்நாட்டில் பெரிய ஒரு நேர்மையாளர் எளிமையாளர் பார்த்தீங்கன்னா கல்கெஞ்சி தான். காமராஜரோட 100 மடங்கு நேர்மையாளர், காமராஜரோட 100 மடங்கு எளிமையாளர். அப்படியேப்பட்ட கல்கெஞ்சியுடைய பேரை போயிட்டு ஒரு காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய, காங்கிரஸ் வாதியா இருக்கக்கூடிய ஒரு பாசுரம்பரை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை பிறந்ததுன்னா கல்கெஞ்சி பேர் வைக்க முடியும்னா வைக்க முடியாது. ஜி.கே. வாசன் வீட்டில் போய் பேர் வைக்கணும் முடியாது. ஏ.வி.கே. செல்வன் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பேர் வைக்கணும் முடியாது. நேர்மையானவங்க எளிமையாளர் நாளைக்கு பேசுறாங்க. ஒரு குழந்தை பேர் கல்கெஞ்சி பேர் வச்சு சொன்ன யாரும் வைக்க மாட்டாங்க. ஏன்னா ஜாதி ஏற்றுக்கணும். இங்க பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் வச்சுன்னா பாசுரம்பரம், கார்த்திக் சிதம்பரம் பேர் வைக்கணும். ஏன்னா ஜாதியற்ற மக்கள். அப்படிப்பட்ட ஜாதியற்ற மக்களுக்கு சமூக சீர்திருத்தம் தேவை கிடையாது. சமூக சீர்திருத்தத்தோடு தான் வாழ்ந்து. அப்ப யாருக்கு சமூக சீர்திருத்தம் வேணும் அப்படின்னா 4 வர்ண கோட்பாடா இருக்கக்கூடிய வர்ணாசிரம பார்ப்பன கொள்கை ஏற்றுநர் இருக்கக்கூடிய அவங்க தான் சமூக சீர்திருத்தம் தேவை. நீங்க அரசியல் கூட பாருங்க. நீங்க பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சவரை பார்த்தேன். சிதம்பரம் தொகுதி ஒட்டி இருக்கக்கூடிய திருச்சியில காங்கிரஸ் வேட்பாளர் 5.5 லட்சம் ஓட்டுல வெற்றி பெற்றார். அங்க போய் எம்பமுட்டுன்னு ஒரு டாக்டர் பௌத்த அமைப்பு
அங்க இருக்கக்கூடிய வேட்பாளர் போயிட்டு அங்க இருக்க பொறுப்பாளர் போயிட்டு ஓட்டு கேட்கறது போனாங்க. கேட்க போகும்போது டாக்டர்ஸ் ஓட்டு கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் ஓட்டு போடுவோம் யானைக்கு, ஆனா பக்கத்துல சிதம்பரத்துல பானட்சி இருக்குது, அவங்க எதிராக ஓட்டு போட்டாங்கன்னா என்ன பண்றது? கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரங்க, திமுக, கம்யூனிஸ்டுக்காரங்க எல்லாம் தோழமை கட்சியா இருக்குது, அவங்க எதிராக ஓட்ட போட்டா என்ன பண்றது? அதனால நாங்க யானைக்கு நாங்க ஓட்டு போட மாட்டோம். அங்க இருக்கக்கூடிய கைச்சிலத்துக்கு ஓட்டு போடுவோம். கூட்டணி ஜனன்றதால கைச்சிலத்துக்கு ஓட்டு போடுவோம். கைச்சிலத்துக்கு ஓட்டு போட்டா அங்க பானைக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு அவங்க கன்வின்ஸ் பண்ணி பேசி அமைச்சிருக்கிறாங்க. அந்த கன்வின்ஸ் பண்ணி பேசுறதுக்கு 100% அதை நடைமுறைப்படுத்தினாங்க. எல்லா பகுதியும் இருக்கக்கூடிய 39 தொகுதியில் அதை நடைமுறைப்படுத்தினாங்க. அதனால திருச்சியில பாத்தீங்கன்னா 5.5 லட்சம் ஓட்டு வெற்றி பெற்றாரு காங்கிரஸ் பெற்றாரு. அதே போல சிதம்பரம் தொகுதி ஒட்டி பாத்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா பச்சை பாரினர் அவங்க சமூகத்துக்கு அரசியலுக்கு தொடர்பு இல்லாத ஒரு கல்வி வியாபாரமா இருக்கக்கூடிய பிசினஸ் பண்றோம். 100% பிசினஸ் பண்றோம். அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா 5,24,000 ஓட்டுல ஏறி 2 கம்யூனிஸ்ட் 2,64,000 ஓட்டு, 2,14,000 ஓட்டு. வடசென்னை பாத்தீங்கன்னா 3.5 லட்சம் ஓட்டு. தென் சென்னை பாத்தீங்கன்னா எங்கேருந்து ஒரு ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு வேட்பாளர் இருக்குது, தமிழச்சி தங்கப்பாடியை கொண்டு வந்து போட்டு அந்த அம்மா ஒரு 3.5 லட்சம் ஓட்டு. எல்லா பகுதியிலும் பார்த்தீங்கன்னா 3.5 லட்சம் ஓட்டு, 4 லட்சம் ஓட்டு, 5 லட்சம் ஓட்டு வெற்றி பெற்றார். சிதம்பரம் தொகுதி மட்டும் பார்த்தீங்கன்னா 3000 ஓட்டுல வெற்றி பெற்றார். அப்ப ஜாதி எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக கட்சியில் இருக்குது ஜாதி. அந்த கட்சி தலைவர் கூப்பிடணும், இது கூட சேர்த்து போட்டுக்கணும், எங்கடா ஜாதி ஏன் ஜாதி? திருச்சியில அவ்வளவு ஓட்டுல வெற்றி பெற்றாங்க. சிதம்பரத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய பெரம்பலூர்ல அவங்க வெற்றி பெற்றாங்க. தமிழ்நாடு மட்டும் 4 லட்சம் 5 லட்சம் 3 லட்சம் ஓட்டுல வெற்றி பெற்றாங்க. சிதம்பரத்துல மட்டும் 3000 ஓட்டுல வெற்றி பெற்றாங்க. அப்படின்னா அந்த கட்சியில இருக்கக்கூடிய சமூக சீர்திருத்தம் பண்ணணும். ஸ்டாலின் 2 கம்யூனிஸ்ட் பண்ணணும், காங்கிரஸ் பண்ணணும், சமூக சீர்திருத்தம் அவங்களுக்கு தான் அந்த பணி செய்யணும். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எல்லாருக்கும் ஏற்றுக்கிற இந்த மனப்பான்மை இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு போய் நம்ம அரசியல் சீர்திருத்தம் பண்ணணும். ஏன்னா நாளைக்கு யார் கட்சி ஆரம்பிச்சாலும் சரி கொடி கட்டுறதுக்கு ரெடியா இருக்காங்க. ரஜினி ஆரம்பிக்க போறதா இன்னைக்கே தயாராயிட்டாங்க, கமல் ஆரம்பிச்சாரா ரெடி ஆயிட்டாங்க. அப்ப அரசியல் யாருக்கு வேணும்? கமலுக்கு வேணுமா அரசியல்? ரஜினிக்கு அரசியல் தேவையா? ரஜினிக்கு அரசியல் தேவை 10 தலைமுறைக்கு சாப்பிடுறதுக்கு இருக்குது. கமலுக்கு அரசியல் தேவை, கமலுக்கு தேவை. யாருக்கு அரசியல் தேவைன்னா பலவீனமான மக்களுக்கு பலமாக்குறதுக்கு அரசியல் தேவை. அப்ப இந்தியாவில் பலவீனமா மக்கள் யாருன்னு பார்த்தா ஒடுக்கப்பட்ட மக்கள். இந்த மக்களுக்கு அரசியல் தேவை. ஏன்னா பலவீனமான மக்கள் இந்த நாட்டு யாரும் இந்த மக்கள் தான். இந்த மக்களுக்கு அரசியல் தேவை. இதுதான் பாபா அம்பேத்கர் சொல்றாரு. யாருக்கு அரசியல் தேவை? பலவீனமான மக்களுக்கு ஒரு அரசியல் தேவை. அந்த அரசியல் மக்களுக்கு சொல்லணும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய திருச்சியில பெல்ல எல்லா சிலையும் இருக்குது. மாதா சிலை இருக்குது, மாரியம்மா சிலை இருக்குது, விநாயகர் சிலை இருக்குது. எல்லா ஆன்மீகத்துல எல்லா வழிபாடுடைய எல்லா சந்திரம் இருக்குது, பள்ளிவாசல் கூட இருக்குது, எல்லாம் இருக்குது. அது பக்கத்துல போய் புத்தர் சிலை வச்சிட்டாங்க. எல்லா சிலையும் இருக்குது. நம்மள புத்திஸ்ட் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர், இந்த மண்ணுல ஒரு பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தினவர், ஒரு மனிதநேயத்தை சொன்னவர். இவருக்கு போய் ஒரு சிலை வைக்கலாம்னு சொல்லி சிலை வச்ச உடனே 2 மணி நேரத்தில் அந்த சிலை எங்க இருக்குதா? காவல் இருக்குது. அந்த சிலை எல்லா சிலையும் அனுமதிக்கலாம் நிர்வாகம். எல்லா சிலுவை ஆட்சியாளர்ல அதிகாரத்தில் இருக்கல, காவல்துறையில எல்லாத்தையும் அனுமதி. இதை மட்டும் கொண்டு போயிட்டாங்க. இதை மட்டும் கொண்டு போயிட்டு அதை போராடி 2 நாள் கழிச்சு அந்த சிலையை எங்க காவல் நிலையத்திலிருந்து கொண்டு வரதுக்கு 2 நாள் ஆச்சு. அது கொண்டு வந்துட்டு அதுக்கு ஒரு நம்ம ஒரு திருப்தியால சந்தோஷமாகும். புத்தர் வீட்டு எடுத்துன்னு வந்தோம். அப்ப என்ன நம்ம மக்கள் கிட்ட அதிகாரமே இல்லை, இந்த அரசியல் அதிகாரமே இல்லாத பகவான் புத்தரை குறிப்பிட்ட காவலத்தில் இருக்கிற சூழ்நிலை. அதுதான் பாபா அம்பேத்கர் சொல்றாரு, அதிகாரம் என்பது அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றணும். அந்த சிறிய அதிகாரம் இருந்தாலும் சரி, அதிகாரத்தை கைப்பற்றணும், அதிகாரத்தை கைப்பற்றணும், அதிகாரத்தை கைப்பற்றணும். அதிகாரம் இல்லாத நீங்க வாழ முடியாது. ஈக எப்படி தோன்றி மறைந்து விடுமோ அதே போல மறைந்து போயிடுறாரு. ஆனால் அதிகாரத்தை கைப்பற்றணும், அதிகாரத்தை கைப்பற்றணும். ஆனால் அதிகாரம் என்னன்றது உங்களுக்கு தெரியல. அதிகாரம்ன்றது என்னன்றது தெரியல. அதிகாரம்ன்றது என்ன? இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர் யாரா இருக்கணும் அதை வெல்லணும். அதுதான் அதிகாரம். எதை வைக்கணும்? பாபா அம்பேத்கர் அதிகாரத்தை எப்படி வென்றாரு? அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி பெரிய இயக்க இந்தியாவில் அது வென்று
இந்த நாட்டின் மகாத்மா தேசத்தந்தை அப்படிப்பட்ட மகாத்மா காந்தி வென்றெடுத்தார். கம்யூனிஸ்ட் அன்னைக்கு இருந்த கம்யூனிஸ்ட் வென்றெடுத்தார். அன்னைக்கு இருந்த RSS வென்றெடுத்தார். அதை வென்றெடுத்ததாக நீங்க பாபா அம்பேத்கர் மாமனிதர் நம்ம எதிர்க்கிறார். ஏதாவது ஒரு கட்சி கூட போய் அவர் போய் கொலைட்டாயி ஏதாவது ஒரு கட்சி சார்ந்து இருந்ததுனால நீங்க பாபா அம்பேத்கர் மாமனிதர் கிடையாது. நீங்க அரசியல் தத்துவமே பிரின்சிபல் அதுதான். ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுனா ஒரு கட்சி இருக்குதான், ஒரு கட்சி வேணும், அதுதான் அரசியலுடைய பிரின்சிபல், அதுதான் ஒரு அரசியலுடைய கோட்பாடு. நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு கட்சி பெருமையா பேசுற ஒரு கட்சி தேவை கிடையாது. நான் ஒரு கட்சி இருந்து நான் ஒரு கட்சி தலைமையா இருந்து இன்னொரு தலைமையை பெருமையா பேசுற ஒரு கட்சி கிடையாது. எந்த அரசியல் இருந்தாலும் சரி, எதிர்க்க இருக்கக்கூடிய அரசியல் வென்றெடுக்கும். அது எந்த கட்சி இருந்தாலும் சரி, அந்த கட்சியை வென்றெடுத்தா நமக்கு அரசியல் அதிகாரம் கையில். ஏதோ ஒரு கட்சி வச்சு ஒரு கட்சியை பெருமையா பேசுறது, ஒரு தலைமையை பெருமையா பேசுறது, அது பிரின்சிபலே கிடையாது, கட்சியுடைய கோட்பாடே கிடையாது. அதனால அதிகாரம் கையில் வேணும். அதிகாரம் கையில் இருந்தா எல்லாத்தையும் கொண்டு போனாங்க. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல வந்த ஆட்சி அமைச்சு 95 ஆட்சி அமைச்சாங்க முதல் முறை. அங்க புத்த விகார் இருக்கிறது அப்படின்னா 200 ஏக்கர்ல புத்த விகார். 17 மாவட்டத்தை பௌத்த மாவட்டமா மாத்தினாங்க. எல்லாமே 1000 கோடி, 500 கோடி, 2000 கோடி, 700 கோடி எல்லாம் பௌத்த அடையாளமா மாத்தினாங்க. அப்ப அதிகாரம் கையில வந்தோம்னா அந்த ஒரு 17 மாவட்டத்தை மாற்ற முடிஞ்சது. அதான் கண்டிப்பா நான் அதிகாரத்தை கைப்பற்றிடுறேன். முதல் நான் பௌத்தத்தை பேச மாட்டேன். அதிகாரத்தை முதல்ல அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுறேன். அரசியல் அதிகாரம் நான் பௌத்த நாடான அறிவிச்சுவேன் நாட்டிய அப்படின்னா அது அவர் சொன்ன மாதிரியே உத்தரப்பிரதேச ஆட்சி அதிகாரம் கைப்பற்றும்போது 17 மாவட்டத்தை பௌத்த அடையாளத்தை மீட்டெடுத்தாங்க. ஏதோ உருவாக்கல. நம்மளுடைய அடையாளம் அவங்களுடைய அடையாளமா இருக்கு. அது நம்மளுடைய அடையாளமா மாத்திக்கலாம். அவ்வளவுதான். அதுக்கு அதிகாரம் தேவை. ஒரு பௌத்தன்றது ஒரு மனிதனை சொல்றது, ஒரு சமத்துவத்தை சொல்றது, ஒரு சமூகத்தை சொல்றது. இதுதான் பௌத்தத்துடைய தத்துவம் கொள்கை. அதான் நிறைய பேர் எங்கப்பா புத்த விகார் கட்டினேன் சரியா வரமாட்டேங்க அப்படின்றாங்க. நான் புத்த விகார் கட்டிட்டேன். அந்த வழிபடுறதுக்கு எவ்வளவு பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அண்ணன் தயவந்து, அண்ணன் பௌத்த பெருமாள் வந்து, ஜீவானந்தன், கௌதமன் வந்து, அப்பா சந்திரசேகரப்பா வந்து எல்லாம் அவங்க வழிபாடு அந்த விகாரில தொடர்ந்து நடத்தினே இருக்கிறாங்க. நான் ஒரு அவங்க நடத்தினே இருக்கிறாங்க. நான் ஒரு சைடு போயிட்டு நானும் பௌத்தத்தை பெற்றாலும் இருக்கேன். ஒரு மனுஷன் ஒண்ணு கிடையாது. அந்த மனிதனை சொல்றது, சமூகத்தை சொல்றது, சமூகத்தை சொல்றது, இதுதான் பௌத்தம். இந்த பணியை நான் செய்யறேன். நான் செய்யறது பௌத்தம் தான். அதனால நான் செய்யறத பௌத்தம். நான் விகார வருங்காக செய்யல. விகாரத்தை சாண்டிங் பண்றீங்க, நீங்க நிர்வாகத்தை நீங்க நான் என்னுடைய பணியை செய்யறது தான் அந்த பணியை தொடர்ந்து நடத்தி இருக்கிறேன். அதனால இருக்கக்கூடிய சகோதரர்கள், பௌத்தத்திற்கு ரொம்ப கடினமானது. ஏன் கடினமானதுன்னா, நீ காலையில கல்யாணத்துக்கு போயிட்டு வந்த, அது ஒரு கல்யாணம் பண்றது எவ்வளவு கஷ்டம்ன்றது. கல்யாண திருமணம் ஒரு பெற்றோர் வீட்டுல ஒரு பெண் வீட்டுக்காரர்கிட்ட இல்ல பெண் வீட்டுக்காரர் புரிஞ்சுனாங்கன்னா அவரு மகன் வீட்டுல எப்படி அவங்ககிட்ட எப்படி ஏற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு உளவியலான விஷயம். இந்துத்துவன்றது ஒரு உளவியலான விஷயம். அந்த உளவியலான விஷயத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. எல்லா மனிதர்களுக்கும் உருவாக்கி வச்சிருக்காங்க. இன்னைக்கு அப்படியாப்பட்ட சயின்ஸ் இருக்கக்கூடிய அங்க கூட ஒண்ணுமே பண்ண முடியாது. சயின்ஸ் கூட ஒன்றுமே பண்ண முடியாது. அப்பாச்சி வெளிநாட்டுல இருந்து விமானத்தை வாங்கி வைக்கிறாங்க, ஹெலிகாப்டர் வாங்கி வச்சிருக்காங்க. அதுக்கும் கணபதி ஹோமம் போட வேண்டியது. அதுக்கும் கணபதி ஹோமம். அப்படிப்பட்ட சயின்ஸ் கூட அது அதுதான் பாபா அம்பேத்கர் சொல்றாங்க. இந்தியாவோட ஒரு படி அறிகிறோம். பார்த்துனது உருவாக்குறது இந்து மதம். இந்தியாவே மெடிடேஷன். அது இந்தியாவே மெடிடேஷன். அதை விழுக முடியாத ஒரு நபர் யாருன்னா என்னோட தான் அது விழுக முடியாத ஒரு விஷயம். அது உண்மை. அதுக்குள்ள வாழ்ந்து காட்டினார் பாபா அம்பேத்கர் மட்டும் அதுக்கு விழுக முடியாத ஒரு விஷயம். அதுக்குள்ள இருக்கக்கூடிய அது ஒரு உளவியல் சம்பந்தப்பட்ட விஷயம். அது ரொம்ப சாதாரண மாற்றத்துக்கு ரொம்ப கஷ்டமானது. ஒரு வீடு கட்டிட்டு ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு வீட்டு வாசலை விற்கிறேன். உறவுகாரர் பார்த்துட்டு போறவங்க வீட்டை பார்த்துட்டு போயிட்டு காசு கிட்டான்னு சொல்றாங்க. எப்பா வீட்டு நல்லா பண்ணிடுறேன். அடுத்தது என்ன சொல்லுவாங்க பார்த்தா, காசு கிட்ட வந்து ஒரே கணபதி ஹோமம் பண்ணிட்டு போயிடுவேன். நான் பண்றேன், நீ பண்ண மாட்டீங்க. நான் போய் கூட்டு வந்துருக்கேன். அந்த பேக்கரி பக்கத்துல தான் இருக்கிறேன். போய் கூட்டு வந்துடுறேன். ஒரு கணபதி ஹோமம் கண்டிப்பா பண்றாரு சார். நான் கண்டிப்பா பண்றாரு. செல்லாம் பண்டிகை செல்லம் நல்லா பிள்ளை அப்படின்னு போயிடுறேன். ஒருத்தர் சொன்னா பரவாயில்ல, போற வருங்க எல்லாருமே கணபதி ஹோமம் பண்ணுறோம். போன வாரம் பண்ணி
பண்ணிட்டோம் மாமா. நம்ம சொல்லவே இல்லை. இல்ல போன வாரம் பண்ணிட்டல கூட்டாளி பண்ணிட்டல எனக்கு அது போதும். அப்ப 200 பேர் திருப்தியா, அப்ப 200 பேருக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காங்க எல்லாருக்கும். அதுதான் பார்க்கணும் உருவாக்குறது சக்சஸ் ஆனது. அதுதான் 200 பேர் எப்ப அந்த வீடு யாரு கட்டினா, இது கொத்தனார் யாரு, மேஸ்திரி யார், இன்ஜினியர் யாரு, பிளம்பர் யாரு, எலக்ட்ரிஷியன் ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு கௌரவிப்பான், மதிப்பு கொடுப்பான், அவங்க வச்சு தர சொல்லுவாங்க. இந்த வீட்டுக்கு அவங்களுக்கு கட்டணத்துக்கு சம்பந்தப்பட்ட உழைப்பு தரும். அவனை போய் கொண்டு வந்து அந்த மனுஷனை கொண்டு வந்தாதான் நான் வீடு தரும். இந்த மாசம் சரி கிடையாது, அடுத்த மாசம் தான் அப்படின்னு அடுத்த மாசம் தான் தரணும். இந்த நாட்டுக்கே ராஜா இருக்கு மோடி. அந்த மோடி ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஓபன் பண்ணா ராஜகோபுரம் கேட்கணும். அந்த ராஜகோபுரம் மோடிக்கு இந்த 3 மாசம் சரி கிடையாது, 3 மாசம் சரி கிடையாது. அப்ப சயின்ஸ் அங்க சொல்லிருக்கு. அந்த துறையில் இருக்கக்கூடிய ராஜா இருக்கக்கூடிய எடப்பாடியா இருக்கும் ஒரு ஏர்போர்ட்ல ஒரு பேருந்து துவக்க பண்ணாங்க. அவருக்கு இந்த வாரம் சரியில்லைன்னா இந்த வாரம் சரியில்லை, அவர் சரியில்லை, அடுத்த வாரம் தான் தரணும், இந்த டைம்ல தான் தரணும், இந்த நாள்ல தரணும், அந்த நாள்ல தான் தரணும். அதுபோல இங்க இருக்கக்கூடிய 2000 வருஷமா இருக்கக்கூடிய அந்த பார்ப்பனர்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காங்க. அது ரொம்ப நிறுத்துறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா 20 வருஷம் இருக்கக்கூடிய செல்போன் 20 வருஷம் தான் ப்ரோக்ராம் பண்ணி ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க. ஐபோன் சாம்சங் நோக்கியா. இந்த 20 வருஷம் செல்போன் இப்ப மனுஷன் கையில் இருந்தால இருக்க முடியாது. 2 நாள் இல்லைன்னா அவருதான். ஏன்னா இது ஒரு அங்கமாயிடுச்சு, ஒரு பார்ட் ஆயிடுச்சு, ஒரு கை ஒரு கை மேல ஆயிடுச்சு. செல்போன் ஒரு கை இல்லாத இருந்தா இருக்கும், அது கூட ஆயிடுச்சு. அப்ப 20 வருஷம் இருக்கக்கூடிய செல்போனே நம்மளால எடுக்கக்கூடாது. 2000 வருஷமா இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிற பார்ப்பன தத்துவம் எப்படி அதை தாண்டி வர முடியும்? தாண்ட முடியாது. நீ கிறிஸ்துவ ஆண்டவர் ஏற்றுனாலும் சரி, ராவபாரத்தை ஏற்றினாலும் சரி, எமகனத்தை ஏற்றுவே ஆகும். நீ இஸ்லாத்தை இருந்தாலும் பூனை பொறுக்க போயிடுச்சு, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நானும் எல்லாத்தையும் சாங்கிய சமுதாயத்தை ஏற்றுமே ஆகணும். இன்னைக்கு அதுதான் அதோட வெற்றியே, பார்ப்பனுடைய வெற்றி அதுதான். அந்த வெற்றியெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு திருமணம் பண்ணோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் சொல்லணும் பௌத்த வீட்டு சாமி அவங்க கொண்டு வந்தே ரொம்ப என்ன நடக்க போகுது, ஏதோ நடக்குது, இந்த பையன் சொல்லி வச்சு கேட்க மாட்டேன், ஏதோ நடக்க போது ஒரு நெகட்டிவா நிற்கிறாங்க மேலே. அவங்க பாசிட்டிவா உருவாக்கணும். அவங்க பாசிட்டிவா உருவாக்குறது என்ன பண்றது அப்படிங்கும் போது அங்க இருக்கிற பொருள் அப்படியே அந்த கல்ச்சர் அது இந்து மதமே கிடையாது. நம்ம விட்டு கொடுத்தது அபகரிச்சாச்சு. ஒரு பூவை பார்த்தா என்ன சொல்றோம்னா இந்து மதம், இந்து மதம் முதல் வந்துதான் பூ முதல் வந்துதான்னா கேள்வி கிடையாது. ஒரு மஞ்சளை பார்த்தா இந்து மதம், ஒரு பானையில தண்ணி இருந்தா இந்து மதம், ஒரு விளக்கு ஏற்றி வச்சிருந்தா இந்து மதம். இதெல்லாம் இந்து மதம் இல்ல, 5 பஞ்சபூதங்கள். இந்த உயிருக்கும் அடுத்த சம்மதம் இருக்கு. நீர் இல்லாம வாழ முடியாது, அந்த நீர் ஆதாரமா இருக்கு. இந்த உடலுக்கும் அந்த நீருக்கும் உயிர்க்க சம்மதம் இருக்குது. அதனால இங்க 3 பானையில நீர் இருக்கா இருக்குது. வெப்பம் இல்லாத முடியாது. அதனால மெழுகுவத்தியோ இல்ல நிலத்தோ ஒரு மொழி இருக்கு அந்த இடத்துல. அதே போல காற்று சுவாசம் இல்லாத காற்று இல்லாத வாழ முடியாது. அதனால ஒரு அரசியல். அதுபோல நம்மளுடைய அடையாளம் எல்லாமே இருக்கக்கூடிய நம்ம உயிர் சம்பந்தப்பட்ட உடல் சம்பந்தப்பட்ட எல்லாமே அடையாளம் இருக்கு. நெல் இருந்து மஞ்சள் இருந்து பொருள் இருக்கு. இது இந்து மதமே கிடையாது, அது பௌத்த மதம் சொல்ல முடியாது, கிறிஸ்துவ மதம் சொல்ல. இது ஒரு கல்ச்சர். இந்த உயிருக்கு உடலுக்கு சம்பந்தப்பட்ட பொருளை வச்சு தாலி கட்டுறாங்க. அது பெரிய தாய்க்கு கையில வாங்கி தாலி கட்டினா ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா அது எனக்கு தாய்க்கு குழந்தைங்க படிக்க வேலைக்கு போகணும், எப்படியாவது கல்யாணம் பண்ணிப்பாங்க, வேலை இருக்கு எப்படியாவது கண்ணாலும் பார்க்கணும், அந்த எனர்ஜி இருக்குதுல்ல. அதனால அவங்க கையால தாலி கட்டணும், நல்ல வேலை கட்டலாம், எல்லாமே நல்ல நேரம் தான். அது கூட இருக்கக்கூடிய அவங்க கையிலாக தாலி கட்டணும் மிக சிறப்பா இருக்கும். அப்ப நம்ம என்னன்னா அந்த நெருப்பம் அங்க இருக்கக்கூடிய அந்த நபர் ஐயரை எடுத்து போட்டோம்னா எல்லாம் நம்ம கல்ச்சர். ஆனா நிறைய பேர் இன்னைக்கு பார்த்துட்டு ப்ரொஃபஸர் ஃபாதர்ஸ்ல இந்து சடங்கு, இந்து சடங்கு கிடையாது, இது கல்ச்சர். இந்து சடங்குன்றது உங்களுடைய அடையாளம் தான். அந்த ஐயரை நெருக்கட்டுனா எல்லாமே நம்மளுடைய அடையாளம். அவன் விட்டு கொடுத்துல அவன் அபகரிச்ச விட்டு கொடுத்தாச்சு நிறைய நம்ம. ஆனா இதெல்லாம் நம்மளுடைய கல்ச்சர். இன்னைக்கு டிரைபல்ஸ் இருக்காங்க அந்தமான், அவங்க போய் பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடக்குது. அங்க புத்தகம் கிடையாது, சிவனும் கிடையாது, விநாயகர் கிடையாது, ஜீசஸ் கிடையாது, அல்லாஹ் கிடையாது. அப்ப என்னன்னு சொல்றீங்க, என்ன மதம் சொன்னீங்க? அங்க பாத்தீங்கன்னா அது ஒரு கல்ச்சர், அது அவ்வளவுதான். அப்ப அந்த கல்ச்சருக்கோ மதத்துக்கு சம்பவமே கிடையாது. நம்ம மத கோட்பாடு இந்து கோட்பாடு
பண்பாடுன்னு சொல்லிட்டு நம்ம கல்ச்சரை நம்மளே அழிச்சுக்கணும். ஒரு தாய் மாமா கையில ஒரு மாலை வாங்குறது அது உறவுமுறை அழிச்சுக்கிறது. ஒரு குழந்தை பிறக்கும் போது தாய் மாமா மடியில பண்ணணும், காது குத்தணும், பல்லு வளரணும், ஒரு நிகழ்ச்சி உறவுமுறை வளர்த்துக்கிறது. இப்ப அதெல்லாம் நடக்காத ஒத்தா இருக்கு. ஒரு பெரிய சித்தவர் அண்ணன் தம்பிலா இருக்கும்போது எதுக்க பார்த்தா ஹேட் போயிட்டே இருக்கும். ஒரு காலத்துல ஒரு புள்ளியை அறிமுகப்படுத்தும் போது இவன் பெரிய பிள்ளை, இவன் 2வது பிள்ளை, இவன் 3வது பிள்ளை, பெத்த பிள்ளைய 4வது பிள்ளைன்னு. ஏன்னா அந்த கூட வந்து பழப்பழக்கம் அது கூட ஒரு உறவுமுறை இருந்தது. இப்போ உறவுமுறை இல்லை, எங்க பார்க்கலாம் போயிட்டே. அதனால உறவுமுறை வளர்த்துக்கிட்டு தான் இதெல்லாம் நடக்கிறது. இது ஒரு கல்ச்சர், மதம் சம்பந்தப்பட்ட விஷயமே கிடையாது. அதனால இருக்கக்கூடிய எல்லாமே நம்மளுடைய பௌத்த நிகழ்ச்சி அப்படின்ட்டு நீ காலையில கல்யாணம் பண்ணி முடிச்ச உடனே என்னம்மா எப்படிமா அந்த கல்யாணம், ஐயோ ரொம்ப நாங்க சந்தோஷமா இருக்கும், அந்த மகிழ்ச்சி உண்டாக்கிட்டா போதும். அவங்க கிட்ட அந்த பாசிட்டிவான எனர்ஜி உருவாக்கிட்டா போதும். எங்க தாய்மாமனை கூப்பிட்டு, எங்க நாத்தனாரிகளை கூப்பிட்டு அவங்க அந்த அவங்க வேண்டிய எல்லாரையும் கூப்பிட்டு அந்த நாடையை உட்கார வச்சு ஒரு தாலி கட்டணும்னா பெரிய சந்தோஷம், அது பெரிய மகிழ்ச்சி. அது எல்லா நிகழ்ச்சியும் இருக்கும், எல்லா நிகழ்ச்சியும் நம்ம பண்ணோம்னா பெரிய மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்கு. அதனால இருக்கக்கூடிய இந்த பௌத்தத்தை வீட்டுல கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா 2000 வருஷமா ப்ரோக்ராம் பண்ணிருக்கேன். நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். எங்க அம்மா இறந்தது நான் 9வது பையன், எனக்கு அடுத்தது 10வது. வீட்டுல 10 பேர், 9 பேர் மெஜாரிட்டி ஆகிறாங்க. நான் ஒரு சிங்கிள் நான் போய் எங்க போய் பௌத்தத்தை பேச முடியும்? எப்படி பேசணும் போது நான் அன்னிக்கிறேன் அக்கா அஞ்சு அக்காங்க அம்மா இறந்தவங்க நாம கட்டி தருகிறது. நாம இந்த நாமத்தை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்றது நான் யோசிச்சு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்க்க போறாங்க பட்டே நான் வந்து நாம கட்டி வச்சு நாம வச்சு என்ன பண்ணுவாங்க, பார்க்கறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, விமர்சனம் பண்ணி என்ன பண்றது பார்த்து கூப்பிட்டேன். கண்ணன் சொன்னார், அம்மா பிறக்கும் போது கிறிஸ்துவ குடும்பம், ஆனா நாம கட்டியெல்லாம் வைக்கக்கூடாது. இல்லப்பா அப்பா ஏற்கன போது இந்து ஆயிட்டோம்ப்பா, பிறக்கும் போது கிறிஸ்டினா நாம வைக்கிறது நாமத்தை வச்சு அதுக்குள்ள பார்த்தா மாப்பிள்ள எல்லாம் ரெடி பண்ணுதான். கூப்பிட்டேன், மாமா இந்த பௌத்த கிறிஸ்துவங்களாம் வராங்க, ஜப்பான்ல இருந்து வர நினைக்கிறாங்க, ஸ்ரீலங்கா இருந்து வராங்க, எல்லாம் ரொம்ப பவரான அவங்க இடம் வந்து இதே மாதிரி தான் செய்யணும். அப்படியே மனுஷன் எங்க இருந்து வராங்க? ஜப்பான்ல இருந்து வராங்க. அவங்க வச்சு பண்ற மனுஷன் அங்க தப்பிச்சேன். அதுபோல எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க கிட்ட இருந்து ரொம்ப அப்புறம் கூப்பிட்டுட்டு தான் போனேன். எங்க மாமா என்ன சொல்றத செய்யணும்னா அவங்க இஷ்டத்துக்கு கூப்பிட்டு போறது நீ பார்த்து இதெல்லாம் நான் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு செய்து அதை கொண்டு போய் அம்மா அடக்கம் பண்றது ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் காரியம் போது கொஞ்சம் மிஸ் ஆகிட்டா நம்ம 2 காரியம் 3 காரியம் ஆயிடும். அப்புறம் எல்லாம் அண்ணி போய் நானே உட்காந்து அண்ணி ஒரு சாமி வராது, ரொம்ப பவர்ஃபுல் சாமி, அவர் சொல்றதெல்லாம் நடக்கணும். ஐயோ யார் பாரு அப்படின்னா ஒரு சாமி இதுல இருந்து வராது, பர்மால இருந்து வராது, அப்படியே இப்போ அவரை வச்சே பண்ணிட்டு பாருங்க. அப்பா அவரை வச்சே பண்ணி அது போல ஒரு அண்ணிகிட்ட ஒண்ணு சொல்லணும். நான் பௌத்த வர வச்சு 16ஆம் நாள் காரியம் பண்றேன். நான் பாண்டிச்சேரியில வந்து இருக்கிறேன். அவர் என்ன பண்ணார், யாரெல்லாம் இந்த புத்திஸ்ட் ஒருத்தருக்கு கை கொடுத்தாங்க, யாரெல்லாம் இந்துக்கள்னா எல்லாம் கை கொடுக்கிறாங்க. அவர் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, இது ஒண்ணு இல்ல, இது பௌத்தத்துடைய பிரின்சிபல், இது வந்து மதம்லாம் கிடையாது, எந்த மதமும் கிடையாது, இது சேர்த்து எல்லாமே சொல்லிட்டு அவர் மலைக்காப்புல இருந்து எல்லாமே சொன்னார். ரொம்ப நல்லா டீச் பண்ணதால எல்லாம் நல்லா ரெசிட் பண்ணிட்டு இந்த பவர்ஃபுல் சாமி பர்மால இருந்து வந்துக்கிறாங்க எல்லா சொல்றாங்க கூப்பிட்டு வந்து அவங்க பழைய சாமி சொல்றாரு. சாமி என்ன சொல்றாங்க சொல்றாங்க, சரி நம்ம அப்புறம் ஒவ்வொரு விஷயத்த நம்ம வீட்டுல கொண்டு போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்குள்ள எல்லா மத்தியிலும் கொண்டு போய் இதை சேர்த்து ரொம்ப ஒரு உலகில் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்துத்துவம் ஏதோ காமன்ஸ் இருந்தா பரவாயில்ல, தேசிய இது அப்படிப்பட்ட விஷயமே கிடையாது. 2000 வருஷமா இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் பண்ணிருக்கலாம். இது ஒரு சைக்காலஜியா நம்ம எப்படி அதை கொண்டு போறது ரொம்ப சிரமப்பட்டு நம்ம கொண்டு போகணும்னு சொல்லி இந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுத்த சமூக நீதி மக்கள் இயக்கத்துக்கு அதனுடைய தலைவர் அண்ணன் அம்பேத்கர் தாசன் அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரர்களுக்கும் உபாசகர்களுக்கும் பௌத்த பிக்குகளுக்கும் என்னுடைய நன்றி கலந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஜெய்